ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரச சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, பாலவ கரணம், சுப யோகம், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குதுங்க. இந்த வருடம் 2026 பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து குரு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக என்ன கஷ்டங்கள் பட்டிங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும். இந்த ஜூன் 2026க்கு மேலே இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம், அதாவது ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட ராசிக்கு வருது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எல்லா சூழ்நிலைகளையுமே கடந்து வந்துடுவாங்க. அதாவது பல விஷயங்களை சமாளித்து வரக்கூடிய நபரில் முதல் நபர் யார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க தான். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதியே 6 குடையவர். மேச ராசி பார்த்தீங்கன்னா அதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அவர் 6 குடையவராக இருக்காரு. அப்போ என்னன்னா பல சூழ்ச்சிகள், எவ்வளோ பெரிய கபட நாடகம் ஆடினாலும் சரி எல்லா விஷயத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்துருவீங்க. உங்க கூடையே தான் உங்களை எதிரிகள் எப்பவுமே இருப்பாங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க சாமி கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா, கடவுளே என்னுடைய எதிரியை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய நண்பர்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா, நண்பர்கள் தான் துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக 6 குடையவராகவும் இருக்கார். இதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது போக திருஷ்டி தோஷம், ஏன்னா காலபுருஷனுக்கு அஷ்டம ராசி உங்கள் ராசி இருக்கிறதுனால செமையான திருஷ்டி தோஷம் இருக்குது. ஒர்க்குனாலும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க, ஒரு தொழில்னாலும் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நல்ல பொசிஷன் கொண்டு வந்துடுவீங்க. இதை மற்றவங்களுடைய இயலாமை எப்படி ஆகும்? பொறாமை, கண் திருஷ்டி, போட்டி, துரோகம் இதில் தான் முடியும். ஸோ உங்கள் மேலே மற்றவங்களோட இயலாமை அது உங்க மேல திணிப்பாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க. அது இயற்கையே உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கும். ஆனா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழில், பிசினஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்ல, ஜனனகால ஜாதகத்துல கோச்சாரத்துடைய நிலை, நீங்க பிறந்தப்ப இருக்கக்கூடிய கிரக நிலை, இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது 85% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. தொழிலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கோங்க. கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் காத்துட்ருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. பொதுவாகவே பிஸ்னஸில் நல்ல வருமானம் வருமா அப்படின்னா, குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஜூனுக்கு மேலே பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நல்ல வருமானம். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்ப்பாருங்க. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு, அந்த சனி எல்லாமே உங்களுக்கு இனி அப்படியே மாறி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம், அதில் 5ல் போய் உட்காந்துருக்கனால நிறைய நன்மைகள் இருக்குது. திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இருக்குது. நிறைய எதிர்பாருங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உழைப்பை போடுங்க. கட்டாயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியாக இருக்காரு நான் சொன்னேன். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு எதிரி யார் அப்படின்னா, ஒன்று சனி, இன்னொன்று புதன். ஸோ நீங்கள் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்றாரு. அந்த காலகட்டத்தில் பிப்ரவரியில் புதனும் சேர்றாரு. அப்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ரொம்ப, அதாவது
பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலுங்க வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, உங்களை எப்படியாவது இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்து உட்காரணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி மேலே அதிகமாக பொறாமப்படுறவங்க யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள். இதை வந்து உணர்ந்து செயல்படணும். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸாக இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறாமப்படுறாங்கன்னு ஒரு லைட்டாக சின்ன சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமல் அமைதியாக காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்க நண்பர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அதை ஏதாவது கெடுக்கிறதுக்கு உண்டானதோ அல்லது உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அதை செய்ய விடாமல் பண்ணுறது, பயமுறுத்தி அதை அப்படியே ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுவாங்க, நீங்கள் மேலே ஏற விடமாட்டாங்க. அதனால் ஏற்கனவே பொறாமையில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மற்றவங்களை பற்றி அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையை தான் சொல்லுவீங்க, ஐயோ அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பிராட் மைண்டாக இருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்துக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். அதனால் நீங்கள் அப்படிலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் மட்டும் போதும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய மாதங்களில் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக ஒரு ஃபேமிலியிலே ஒரு பர்சன் கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க, பாரு என்னோட இதுக்காக அப்படி சொல்கிறாங்க பாரு, அப்படி சொல்கிறாங்க பாரு, நல்ல எண்ணமே இல்லைன்னு உங்களே வந்து திட்டுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக உழைப்பீங்க, ஏன் உங்கள் குடும்ப நபருக்காக நீங்கள் உழைச்சா கூட அதுக்குண்டான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது. இதை நினச்சி பல நாட்கள் அல்லது பல வருடங்களாகவே உங்களுக்கு மனசு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அழுது தீர்த்திருப்பீங்க. பட் ஆனால் அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வாங்க போதும், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, மற்றவங்களை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடிங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குருவும் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வாக்கு ஸ்தானம்ங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை விடாதீங்க. யதார்த்தமாக விடக்கூடிய ஒரு வார்த்தையினாலேயே பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மை, நல்ல நாலேஜ், அதாவது படித்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய சுய சிந்தனைகள் உங்களுக்காகவே உருவெடுத்துரும். அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு. பாக்கிய குருவாக மாறும்போது நல்ல ரேங்க் ஹோல்டராக வந்துடுவீங்க. அதே மாதிரி படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும், ஒரு பிளேஸ்மெண்ட் போவீங்க. அதே மாதிரி சின்சியராக படிங்க. இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சிவில் சர்வீஸை கவர்மெண்ட்டுக்கு இது போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இழுபறி நிலை நீடிக்கும் தான். ஏன்னா 4ல் ராகு இருக்குது. அதனால் எதிர்பார்க்கும் போது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஆனால் அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆக மாட்டீங்க, 2வது அட்டம்ப்டில் கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கவலை இல்லாமல் இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கோங்க. உங்களோட ஜாதக அமைப்புப்படி வந்து 4ஆம் அதிபதியுடைய நாட்கள் பதவி ஸ்தான அதிபதியில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்குண்டான தியானங்களும் அதுக்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் வேலை கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள், விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க. 6ஆம் அதிபதியே செவ்வாயாக இருக்காது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ராகுவோடு சேரும்போது நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு சரி மேடம் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பீங்க. இப்போ அவள் நல்லது தான் செய்ய போகிறீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, கோபம் அதாவது டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கு, கத்தி பார்க்குறதுக்கு, இது மாதிரி எங்கேயாவது ஒருத்தங்க இருந்து வருவாங்க. இல்லை குடும்பத்தில் திடீர்னு இருக்கும், அந்த மாதிரி வந்து உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி போகணும். வேறு இடத்துலையும் போங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, மெடிடேஷன் போங்க, இல்லைன்னா காதில் ஏர்பட்ஸ் வச்சுட்டு ஏதாவது கேளுங்க, பாட்டு ஸ்லோகங்கள் ஏதாவது கேளுங்க அந்த மாதிரி. ஏன்னா இந்த செவ்வாறாக சேரும்போது நீங்கள் நிதானத்தை தவறதுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அது வந்து ஒன்று உங்கள் கணவர் செய்வார், இல்லை உங்கள் மாமியார், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களே அதை செய்வாங்க. அதனால் என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி
எறிகிற மாதிரி ஒரு கோவங்கள் வரும். அந்த டைமில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் செவ்வாய் ராகுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் புதன் சேருது. அது அஷ்டமாதிபதியாக இருக்கார். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பழகாதீங்க. இந்த ஒரு வருடத்துக்கு அமைதியாக இருங்க. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணலாம். ஒரு ஜாப் போகலாமா கட்டாயம் போகலாம். இதிலெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி நிறைய முன்னேறதுக்கும் நல்ல இன்கம் பார்க்குறதுக்கு சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இன்கமுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு 2 அமைப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதனால் நீங்கள் சண்டை போட்டு மற்றவங்கள பழி வாங்குறது. இன்னொன்று நீங்கள் வந்து இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்து காசு சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு புது நல்ல வாழ்க்கையை அமைச்சு க்ரோத் ஆகிறது. காசு பணம் மரியாதை எல்லாம் காசு பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா மரியாதை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். நீங்கள் எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் கிரகநிலைகள் என்னவோ உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கோவப்படுத்துறதுல குறியாக இருக்குது. ஆனால் இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸோ உத்தியோகமோ அதில் டைவர்ட் ஆகுங்கிறத என்னுடைய நான் சொல்லக்கூடியது. அதனால் அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுவோடு சேரும்போது கணவருக்கு மருத்துவ செலவு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் செல்லும்போது சரிங்க, பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. புத்திர பாக்கியங்கள்லாம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். குருபலமும் இருக்கனால புத்திர பாக்கியம் அமைப்புகள் இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை கிடையாது, சனியோட பார்வை மட்டும்தான் இருக்குது. ராகு கேதுக்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியுடைய தசாவோ அல்லது புத்தியோ இருக்குது. புத்திநாதனையோ தசாநாதனையோ குரு பார்க்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் வராது. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அந்யோன்யங்கள் இருக்கும். ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் வந்து சனியும் செவ்வாயும் சேருது. அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சேருது. அப்போ வந்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, குழந்தைகள் வந்து பாதிப்புகள் உள்ளாகிறது, இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு நடக்கும். காதல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் வெட்டுப்படும், அதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதனால நம்பிக்கை துரோகமாகி மன உளைச்சல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். காதல் தாண்டி வரணும். நீங்கள் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு அடுத்ததை பற்றி யோசிக்கணும். கெரியரையும் உங்களுடைய பிஸ்னஸையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு காதலில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ அதனால் நிறைய மன உளைச்சலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்குங்க. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவை தேடிக்கங்க. அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க. அதே மாதிரி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழி ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சமாளித்து தான் வரணும். ஆனால் இந்த சமாளிப்பு வந்து கொஞ்ச நாளில் சரியாக போகுங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட திறமையினாலையும் புத்தி சாதுரியத்தினாலையும் சமாளிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வ வழிபாடு பல விஷயங்கள்ல இருந்து நம்மளை கூட்டிட்டு வரும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. 9ல் வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்றது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்கு. நல்ல ஷேர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்ல உங்களுக்குன்னு ஒரு வீடோ இடமோ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து
பார்த்திங்கன்னா தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுக்கு 6 கூடையவர் வந்து ராகுவோடையோ அல்லது சனியோடையோ சேரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக போகணும். முக்கியமாக 4ஆம் இடத்துல சேரக்கூடிய ராகுவும் செவ்வாயும் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக இல்லைன்னா விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் ரொம்ப இதாக இருக்கணும். பொதுவாகவே 7ஆம் இடத்தை வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனி 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக வந்து என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய அளவில் கண்டம் உயிர் சேதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வரதுக்கு முன்னாடியே காக்கணும் இல்லையா, வருமுன் காப்போம், அதை தான் சால சிறந்தது. ஸோ சின்ன விஷயங்கள் இருக்கும்போதே ஒரு 1000 500ன்னு செலவு பண்ணிட்டாலே மிகப்பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அது லட்சக்கணக்கில் கொண்டு போகும். அதுக்காக ஒரு அவேர்னஸ். அதே மாதிரி கலைத்துறையில் சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. ஒரே நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மிகப்பெரிய லெவலில் உங்களோட வீடியோவோ உங்களோட டேலண்ட்டோ வைரல் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் ஆகும். அதே மாதிரி சோஷியல் மீடியாலலாம் உங்களுடைய பேர் புகழ் பரவும், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது, விருதுகள் கிடைக்கிறது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறையினருக்கு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். காசு பணம் வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய அது மூலிமா காசு பார்க்க முடியும். முக்கியமாக மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கு, ஒரு நல்ல பிளேஸை உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பதவியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 5ஆம் இடத்துல இருக்குது, குரு அஷ்டமத்தில் இருக்குங்க. குரு அஷ்டமத்தில் இருந்தால் அரசியல்வாதிகள் 4ல் ராகுங்க, அதுதான் மெயின். யாருக்காவது ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு திசை நடக்குது, ராகுவோட புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பதவியை பிடுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போகிறது, படி ஏறுறது, அதே மாதிரி தண்டனைகள் அனுபவிக்கிறது, உங்கள் மேலே அலிகேஷன் ஆகி அது நிரூபணம் ஆகிறது, இதனால் மன உளைச்சல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி இது எதாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 4ஆம் இடத்துல எப்போல்லாம் ராகுவோ கேதுவோ வருதோ பதவியை பிடுங்காமல் விடாது. பதவியில் இருக்க எப்பேற்பட்ட ஆளுங்களே அதை பிடுங்கி வச்சிருது. அதனால் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும். உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, பரிகாரங்கள் பூஜை முறைகள் தேவைப்படுதுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணுமோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா துறையும் காட்டிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கிரக நிலைகள் அதாவது ரொம்ப கெடுபலன்கள் இல்லை, சாதகமாக சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சாதகமாக தான் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் கையாள முடியும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் கையாளுங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். இதை பண்ணினாலே இந்த 2026 வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான், வெற்றி தான். அதே மாதிரி ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை
பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் வந்து 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும், இன்னும் வந்து புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா, இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையணும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல் மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேறு உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். விருச்சகம் இந்த 26 எப்படிமா இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப அருமையான பலன்கள். விரக்தியின் விளிம்பில் இருந்தவர்கள், அவர்கள் ரொம்ப மனசோர்வு, நிறைய வந்து ஒரு நாட்டை காக்கும் பணியிலிருந்து வீட்டை காக்கும் பணியிலிருந்து விருச்சகத்தை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கவங்களோடு மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருப்பவர்கள் மீது அந்த மாதிரி பாசம் கொட்டக்கூடியவர்கள். ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, இவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம பெற்றுட்டா போதும், இவங்க கொடுக்குற அந்த ஒரு பாதுகாப்பு வேறு யாருமே கொடுக்க முடியாது. 3 படைத்தளபதியோடைய அந்த ஒரு பாசத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. எங்களுடைய நம்பிக்கையை பெற்றா போதும், கப்பற்படை, தரப்படை, ஆகாப்படை மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க, பாதுகாப்பு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். நிறைய கஷ்டம், விருச்சகம் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. அர்த்தாஷ்டமாக ராகு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குன்னு பாருங்கள். அப்போ 4 மூலையில் ஒரு செக்கு மாதிரி அவங்கள அங்கேயும் இங்கேயும் வளர விடாமல், அவங்கள வந்து எதையும் செயல்பட விடாமல் அவங்களுடைய தன்னம்பிக்கையே வந்து ஒரு ஷேக் பண்ணிடுச்சுங்களா. அவ்வளோ வந்து ஒரு உறுதியானவர்கள். நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்குதா, நம்ம வந்து பயணிச்சிருவோமா, இந்த தொழிலில் இருப்போமா இல்லை விட்டுடுவோமா அப்படின்னு கேது வந்து அவங்கள வந்து படுத்திய பாடு. அவங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது ஒரு பிளான் வந்து ஒழுங்காக நடக்காது. உறவுகளில் பிரச்சனை, கூட பிறந்தவங்களே அவங்கள வந்து முதுகில் குத்துறது. அதே போல் எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே வந்து ஒரு தடை, தாமதம், கஷ்டங்கள். தொழில் செய்கிறதுல மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு இழுபறி. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு முழுமையாக இல்லாமல் ஒரு வலி வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு டேக் ஆஃப் ஆக போகுது ஜூன் 2 9 என்ற இடத்துக்கு குரு வந்து அமர்ந்த பாக்கிய குருவாகி உங்களுடைய ராசியை வந்து அப்படியே பார்த்து ததாஸ்து அப்படின்னு வந்து ஒரு ஒளியை பாய்ச்ச போகிறார். அப்படி ஒரு தேஜஸ் வந்து விருச்சகத்துக்கு இருக்கும். கனவா நனவா அப்படின்ற கேட்குற மாதிரி உங்களுக்கு சிந்தனை தெளிவோடு உங்களை வந்து பயணிக்க வைப்பார். இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு செயல்கள், என்ன தப்பு பண்ண, நமக்கு இதில் எங்கே லேக் ஆச்சு, நம்ம எல்லாம் சரியாக தானே பயணித்தோம், நம்ம நல்லது செய்ய போனால் நம்ம வந்து எல்லாமே தப்பாச்சுன்னு கணவன் மனைவிக்கிறியே நிறைய கருத்து வேறுபாடு. மனைவி சொல்லிடும், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு, நான் என் வழியை பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறதுனால ஒன்றும் நான் வாழ்ந்தில்லை அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லி, நான் என் மனைவியுடைய ஒரு பாதுகாப்புக்கு தானே நினைக்கிறேன், அவன் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னா கூட அவன் என்னை புரிஞ்சிக்காமல் நான் அவளை கெட்டது செய்கிறேன்னு சொல்லிட்டு மனம் கலங்கிய அந்த விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியுடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த நிலை இப்பொழுது நீ எப்போவுமே அவன் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தான் தொழில் செய்கிற இடத்துல போய் பண்ண முடியும். அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையை கண்டு கொண்டிருந்த விருச்சகத்துக்கு குழந்தைகள் அதுக்கு மேலே சொல் பேச்சே கேட்க மாட்டேது, என் பிள்ளைய நான் எப்படியே ஆக்கணும்னு நினைக்கிறேன், அம்பானி
ஆகணும் அதானி ஆகணும்னு நினைக்கிறேன். அவன் ஒன்றுமே ஆக மாட்டான் போல் இருக்குது. ஒரு எல்கேஜி கூட கடந்து வர மாட்டான் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கான் படிப்புல இருந்து. என் சொல் பேச்சே கேட்கலையே, மனவேதனையாக இருக்குது அப்படின்னு குமரி கொண்டிருந்த விருச்சிகத்திற்கு எல்லாமே கடன் விஷயத்திலேருந்து, உறவுகள் விஷயத்திலேருந்து, ஆரோக்கியத்திலேருந்து, ஆரோக்கியம் பண்ணுச்சுன்னா ஒரு விபத்துலேருந்து, ஒரு ஜாயின்ட்ஸ் பெயின்லேருந்து, ஒரு பேக் பெயின்லேருந்து, ஒரு ENT சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து, எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய ஹாஸ்பிட்டல் செலவச்சதுலேருந்து, இல்லை குடும்ப உறவுகளுக்கு ஒரு மருத்துவ வைத்தியம் பார்த்ததுலேருந்து, இப்படின்னு அல்லல் பட்ட விருச்சகத்துக்கு இந்த 26 ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இதையெல்லாமே ரொம்ப சிறப்பாக கொடுக்க போகிறாரு. நல்ல ஒரு பதவி உயர்வு, பணம் கேட்குறீங்களே, அந்த பொருளாதார வருவாய் இப்போ ரொம்ப சிறப்பாகிடும். இது வரைக்கும் பிள்ளையெல்லாம் என் பேச்சை கேட்கலன்னா புள்ள அப்பா உன் அருமை எனக்கு இப்போ தான்ப்பா தெரிஞ்சுதுன்னு, எங்கள் அப்பா அவர், நீங்கள் ஏன் புள்ள அவர் அப்படின்னு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ரொம்ப அருமையான காலம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான வைத்தியங்கள்லாம் செஞ்சிங்கன்னா இப்போ கிடைக்கிறது. இப்போ பிறக்கக்கூடிய புள்ள ஒரு 2வது பிள்ளைலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பிறக்கும். அப்படியே அவங்க 3ஆம் தலைமுறையில் இருந்த அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, இப்போ முன்னோர்களின் ஆசைகள் கிடைப்பது, வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது, பெண்களுக்கு காதல்லாம் ஒன்றிணைவது, ரொம்ப காதலில் திளைக்கக்கூடிய அந்த இச்சகம்லாம் இப்போ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்களே கட்டுவீங்க. அவங்க உங்களுக்கு ப்ரப்போசல் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க. அவங்களே பூக்கத்தை எடுத்து நீட்டிடுவாங்க. February 14 அவங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ஒரு மஜாய் தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம் இப்பொழுது எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து கடன் நீங்கும், ஆரோக்கியம் சிறப்பாகும், தொழில் இருக்கும், உத்தியோக மேன்மை நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது. பெண்களுக்கு கேட்கவே வேணாம், புகுந்த வீடு பிறந்த வீட்டில் செல்வாக்கு கூடுவது, உங்களுக்கான சொத்துக்கள் வருவது, உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவது, பிள்ளைகளுக்கு புருஷனுக்குனாக போய் கோயிலாக போய் கும்பிட்டீங்க இல்லையா, உங்கள் வெல்விஷருக்காக கும்பிட்டீங்க இல்லையா, அந்த அருமெல்லாம் உங்களுக்கு தெரியறது, உங்களை மேம்படுத்தி கொள்வது, இதெல்லாம் சிறப்பாக நடந்து அனைத்து விதமான திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, வண்டி வாகன யோகம், பிரச்சனைகள் தீர்வது, வம்பு வழக்கிலிருந்து வெளியில் வருவது, நல்ல பொருளாதார மேன்மை, கையில் 2 ரூபா நிற்பது, நல்ல உடல் புலிவு, தேக புலிவு, ஆரோக்கிய புலிவு, ஆத்ம புலிவு, மன நிறைவாக இருக்கிறது. போதும் கடவுள் எனக்கு இது கொடுத்ததே ரொம்ப நன்றி இறைவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான சூழல் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம் இந்த வருடம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் கௌரி புத்ராய நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்வில் இந்த நிமிடத்திலிருந்தே ஏற்றங்கள் மாற்றங்களும் அதிரடியாய் காணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வருடம் முழுதும் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சி அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவாங்க. அப்படி இல்லை, உங்கள் இல்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை காணலாம். நீங்கள் இந்த காலகட்டம் லலிதா சாஸ்திரநாமம், அதே போல் லக்ஷ்மி சாஸ்திரநாமம் கேட்பது, லலிதா சப்த நாமாவளி, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, இதெல்லாம் படிக்கலனா கூட இதை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமணமும் குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கான அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும். எப்பொழுதும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம், எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட 11 ரூபா சில்லறை பணத்தோட அன்னதானம் செய்யுங்க. அப்படி இல்லை, 1 கிலோ பச்சரிசி, உங்களுக்கு கல்லுப்பு, மிளகு, சீரகம், வெல்லம் கொடுக்கக்கூடிய விருச்சகம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும். பெண்கள்லேருந்து குழந்தைகளிலிருந்து 1 வயசு குழந்தைலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்கும் ஜூன் 2க்கு அப்புறம் குரு 9ற்கு வந்தவுடன், ஏன்னா 8லேருந்து அவர் படுத்திய பாடுகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பில்லாது, சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாதெல்லாம் அதிரடியாய் களமிறங்கி உங்கள் குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்வு, உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு எல்லாம் ஏற்படும். நீங்கள் சொன்னாலே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ நினச்ச மாத்திரத்திலே கண்ணு முன்னாடி நடக்கும். நீங்கள் சொன்னாலே எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டு மக்கள் ஏழைகளின் வாழ்வு முன்னேறன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குது. அந்த மாதிரி அரசியல் அரசாங்கத்தில் எல்லாம் இருக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு தன்னலம் இல்லாத ஒரு தொண்டு ஆற்றும் பொழுது மக்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களை மாற்றம் காணும். அரசியல்வாதிகளுக்கு எப்போ நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்யும் பொழுது பிரபஞ்சம் நமக்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு சூழலையும் வாரி வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய விருச்சகம் இப்பொழுது நல்ல ஒரு ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வெற்றி கடலில் நீந்தோம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில்
இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான், சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம், அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும், வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன், கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா, ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். விருச்சிக ராசி என்றாலே பார்த்தீங்கன்னா மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷத்துக்கு 8ஆம் வீடு, மறைமுக வீடு, புதையல். மிகவும் திறமைசாலிகள் யாருன்னா விருச்சிக ராசியில் இருக்கவங்க தான் ரொம்ப திறமைசாலிகள்னு சொல்லலாம். அவங்களுக்கு கலைத்திறன் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும், எல்லாமே மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான்
1க்கும் 6க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து 2ல் இருக்கிறார். பிரச்சனைகள் மூலமாக வருமானம், இந்த மெடிசன் துறையில் இருக்கவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கவங்க, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கவங்க, காப்பீடு நிறுவனம், போலீஸ், கோர்ட்டு கேஸ், ஆய்வுத்துறை, சரிங்களா, தொல்லியல் துறை சொல்றாங்க பார்த்தீங்களா, இது போல துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்க தான் அந்த இடத்துல டாப்பாக இருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதே இவங்க தொழிலாகவும் செய்வாங்க. தொழில் அப்படிதான் அமையும். ஏன்னா 10ஆம் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறார். ஸோ தொழிலின் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கணும், குடும்ப தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. 2026ல் குடும்பம் சார்ந்த ஒரு தொழில் அமையும், சுய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் 2க்கும் 5க்கும் அதிபதி குரு பகவான் 8ல் இருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் 8ல் இருக்கிறார். அப்போ 2, 5 அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக மன மகிழ்ச்சி, சரிங்களா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும். சிறிய தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். 2, 5, 8ல் இருக்கும்போது மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் வீடு இல்லை வீடுனா வாடகை வரலாம், இல்லை வண்டி இருந்தால் நீங்கள் அதை ட்ராவல்ஸ் மாதிரி விட்டு அது மூலமாக லாபம் வரலாம். இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலம் ஒரு மறைமுக வருமானம், திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் புதையெல்லாம் கிடைக்கிறதுல கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க, சரிங்களா. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவங்க, புதையலுக்கான முக்கியமான ஒரு ராசிக்காரர்கள் அவங்க தான். அதனால் அவங்க கவர்மெண்ட்டை கொடுத்துருவீங்க நல்லாவே தெரியும். திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும், கம்பெனியில் ஒரு போனஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு, கம்பெனியில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் 3ஆம் அதிபதி 3க்கும் 4க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 5ல் இருக்கிறார். அப்போ உங்களை புதிய முயற்சிகள், வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகமாக அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில். அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி, உங்களோட வம்சம் விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 திகழ போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க ஐயா, இன்னும் நீங்கள் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகுமா, நிறைய வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறது நல்லாவே தெரியுது. 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசியின் 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7க்கும் 12க்கும் அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு? 2ல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு தேவையான இணை, வாழ்க்கை துணை எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தேடக்கூடாது, உங்கள் ஃபேமிலி விட்டு வெளியில் இருக்க ஒரு ஃபேமிலியில் இருந்தால் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், இது மாதிரி அட்ரஸ் வேற்று மதம், வேற்று ஜாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமையும். நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தேடி இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணத்திற்கான காலமாக இந்த 2026 திகழ போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அடியேன்னு சொன்ன அந்த குறிப்புப்படி தேடினீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். 2026ல் 27ல் குழந்தை பிறந்துடும். அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா. அதனால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் அதிபதி 8-11 மறைமுக சுகம், மறைமுக சுகம், சரிங்களா. இல்லை பார்த்தா ஆன்மீக தேடல்னு வச்சுக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த தேடலில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஸோ அதற்கான அதிபதியான புத பகவான் 2ல் இருக்கிறார். ஸோ குடும்பத்தில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து ஞானத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களை பற்றி 2026 உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்க போகுது. மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், சகோதரர்கள் பற்றி அனைவர் பற்றியும் தெளிவான ஒரு புரிதல் 2026 உங்களுக்கு தரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு புதிய ஒரு படிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு அனுபவம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியின் 9ஆம் அதிபதி கடகம் சந்திர பகவான். ஸோ தந்தையின் உடல்நிலையில் சிறிய உபாதைகள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ தாயை விட்டுட்டுமே விருச்சிக ராசி தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை எல்லாமே சீராக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயின் காலில் சிறிய காயங்கள், அடிகள் படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வருடத்தின் முதல் பகுதியில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பாத்ரூம் போகும்போதெல்லாம் வடிக்க விடுறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. யாராவது கூட ஒரு பெரியவங்களை கூட்டு போகிறது, சின்ன பசங்களை யாராவது கூட்டு போனீங்கன்னா மிக நல்லது. மேலும் 11ஆம் அதிபதியும் அவர் தான். 8க்கும் 11ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா புத பகவான் தான். அதனால மறைமுக லாபங்கள், மறைமுக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக திருமணம், சரிங்களா, மறைமுக திருமணம் கிடைக்கிற வாய்ப்புகளும் உண்டு. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மறைஞ்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும்.
மறைஞ்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியூர் வெளிநாடு போவீங்க, புதிய நபர்களை தெரியாத ஒரு நபர்களோட ஒரு பழக்கம் ஏற்படும், இதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு மன மகிழ்ச்சியில் இருப்பீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2026. ஸோ விரயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 7-12 சொல்லியிருந்தேன். மேரேஜ் ஆனவங்க அவங்களோட வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக வருமானத்தில் வாங்கி கொடுக்கறதுனால ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அவங்கள ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதாகவும் இருக்கும். கல்யாணமே ஆகாதவங்க குடும்பத்திலேருந்து வெளியே இருக்கிற பெண்ணோ ஆணையோ பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும். அதனால் அவங்கள கூட்டிகிட்டு மேரேஜ் ஆகிருக்கவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரிப் எங்கன்னா போயிட்டு வாங்க 2026. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வரும்போது ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சி இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சிறிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், சிறிய ஒரு விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட்டுக்கு தேவையான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க, பெனால்ட்டியில் எதுவுமே இல்லை. என்ன கட்டணுமோ அதை ப்ராப்பராக கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. தயவு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா வருடத்தின் 2ஆம் பகுதி தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. தங்கள் வருமானம் மூலமாக கோவில்களுக்கு அன்னதானமோ இல்லை தேவைப்படக்கூடிய கட்டட செலவுகளுக்கோ பணம் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இதற்கு தடைப்பட்டிருந்தது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம், எல்லாமே பாக்கியமாக மாறிடும். இன்றைக்கி இருக்கப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தானாகவே எல்லாமே அவங்கள தேடி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு முழுக்க திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எனவே இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடியனின் வாழ்த்துக்கள். நன்றி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு
கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம், அதாவது 2025லேயே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 2026 இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். தனஸ்தான அதிபதி தனகாரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் மொத்தம் பணம் கொட்டிகிட்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம். அதாவது அர்த்தாஷ்டம சனி விடுதலையாகிறது. அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களை போட்டு 2.5-3 வருஷமாக படுத்து எடுத்துருக்கும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இதற்கு ஒரு விடிவு காலம் வந்துடுத்து. சனி பெயர்ச்சி ஆறுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது. 5ஆம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆறுது, பெரிய விசேஷம். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போகிறதுனால அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவானுடைய பார்வை வேற வருது. இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி. இதில் பார்த்தாலேயானால் குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியையும் பார்க்குறார். இதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சனி 5ஆம் இடத்துல வளரக்கூடிய இடத்துல போய் உட்கார்றார். அதனால் பார்த்தோம்னா குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியில் பார்த்தோம்னா 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் போகிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார், என்ன சார் இது இப்படி இருக்குது, என்ன கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி 10ஆம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும். நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பண வரவிற்கு
பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் மாதம் 2026 நவம்பர் மாதத்தில் ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் 3, 5, 2 இடத்தையும் பார்க்குறதுனால இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, ஆண் மலட்டு தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர ஜல்லி, சிமெண்ட்டு, கான்ட்ராக்டு, அதை தவிர ரியல் எஸ்டேட், இதெல்லாம் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும், எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போயிட்டு வாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும். அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் 2026 வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா அரசியல், ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக, இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு, குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன
கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களே, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை, ஏன்னா அதிவேகமாக, அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான், ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்போது எந்தெந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ விருச்சிக ராசி அன்பருக்கு ராசி அதிபதினு செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கே பண மழை பொழிய போகுதுங்க. அதுவும் என்ன குரு வேறு பார்க்குறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னா என்ன இருந்துச்சு, பணமழையில் நினைய போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ பணமழையில் நினையும் போது என்ன பண்ணணும், மழை தண்ணி வேஸ்ட்டாக போகிற மாதிரி விட்டுறக்கூடாது. உடனே எடுத்துன்னு போய் எங்கேயாவது சேமித்து வைக்க பழகணும். எல்லாரும் மழையில் அப்படியே கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் காவால் போய் வேஸ்ட்டாக தான் போகுது இன்றைக்கி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை சேமித்து வைப்பது எப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உடனடியாக ஒரு வங்கியிலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது எந்த விஷயத்தில் போட்டால் சிறப்பாக இருக்குமோ அந்த இடத்துல பணத்தை சேமிக்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நீங்கள் பழகிடணும். சேமிக்க பழகணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வட்டிக்கு அதிகமாக கிடையாது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா வருமானம்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா கொடுக்குற நபரை பொறுத்து, ஏன்னா அதை வாங்கிறதுக்கு நீங்கள் இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஏன்னா அந்த காலம் கொஞ்சம் பேராசைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும், சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பணமழையில் பொழியக்கூடிய அந்த பணத்தை கொண்டு கையில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதி எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். ஏன்னா உங்களோட கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த பணம் காலி ஆகிடும்.
அப்போ சேமித்து வைத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ கொடுக்குறவர் என்ன பண்ணுவார், அப்புறம் எடுக்க ஆரம்பிப்பார். அப்போ எடுக்கும் போது செலவு பண்ணிட்டா இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவார். ஸோ அப்போ என்னென்னா, இப்போவே கவனமாக சேமிக்க தொடங்கணும். ஒரு எஃப்டி போட்டு வைக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு சிறு சேமிப்பு, ஒரு வங்கி அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சு சேமிக்க. கையில் காசு வச்சிருக்கூடாது. கையில் காசு வச்சுருந்தா ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாராவது காலி பண்ணுறோம், ஃப்ரெண்டு ஒரு கடன் கேட்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் மனசு உறுத்தும். ஏன்னா கேட்குற விஷயம் அப்படி மாதிரி இருக்கு, ஐயோ நம்ம செய்யாமல் போட்டால் கடவுள் ஏதாவது பண்ணுறாரா அப்படின்னு மன உறுத்தம் வரும். அப்புறம் கில்ட்டி ஃபீலிங்லாம் வரும். என் கையில் காசு இல்லைப்பா அப்படின்னு பேங்க்கில் போட்டுட்டா பேங்க் திறக்கும் போது தானே எடுக்க முடியும். ஏன்னா பேங்க்கில் பணம் போட்டால் தான் இப்போ நம்ம விருப்பத்துக்கு எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் பேங்க்கில் சேமிப்பு வைப்பது, இல்லை ஏதாவது சீட்டு போடுறது, அந்த மாதிரி நம்பிக்கைக்கூடிய நபர்கிட்ட போட்டு சேமித்து வைக்க பழகி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா, இவ்வளோ நாள் எனக்கு நான் அவ்வளோ வருமானம் வேலை செய்கிறேங்க, எனக்கு வருமானமே இல்லை, வேலை தான் செய்கிறேன்றது, வேலையில் ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைத்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. தொழில் மூலயமாக வருமானம் என்பது உறுதியாக இருக்குது. அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதலாம். ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த மாதிரிலாம் அரசு வேலைக்காக, குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வேலைக்கு தேடுவது சிறப்பான பலனை தரும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா போலீஸ் ஆகிற, மிலிட்ரியில் போய் சேருவேன்லாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் போவாங்க. நிறைய பேர் சேரக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில், போலீஸில் சேரக்கூடிய நிறைய நபர் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறாங்க இந்த வருடத்தில். அதே போல் என்னென்னாக்கா உங்களுக்கு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு உங்களுடைய நண்பர்களோட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவோம். ஏன்னா ரன் பண்ணாவே நல்லது தான் பண்ணுவோம், இல்லை பிரச்சனை பண்ணுறோன்னு அவன் தான், சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னாக்கா நண்பர்களோட ஒரு குறுக்கீடுகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸை மறைமுகமாக செயல்படுத்தணும். எனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, நான் ஓகே ஆச்சு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. சைலண்ட்டாக இருந்தால், ஆர்டர் வர வரையும் சைலண்ட்டாக இருக்கணும். நான் அவரை இது பண்ணி நான் முயற்சி பண்ணிட்டேன்னிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒருத்தர் முயற்சி பண்ணி அந்த வராமல் கெடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டம் உங்கள் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தில் ரகசியமாக வைத்து கொள்ளணும். வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க, ஹாப்பியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டம் மிகுந்த ஹாப்பியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் தெரியணும்ல. எப்படி தெரியும்? அதுக்கு தான் ஒரு செக் ஒன்று வைப்பார். எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக செலுத்தணும். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் குறிப்பாக நிறைய பேர் என்னக்கா இந்த சொத்த பல் வந்துச்சுன்னு பிடுங்கிறது, இல்லை பல் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்தை ஈடுபடுவாங்க. குறிப்பாக என்னக்கா நிறைய பேருக்கு இந்த வாயில் புண்ணு வர்றது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா அதான் சுகமாக எல்லாம் கிடைச்சிற போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையோட அருமை தெரியாது. சாப்பிட்லான்னா என்ன ஆகிட போகுது, இப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசி நிற்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா உடல் உபாதைகளில் வரும். எப்படி வரும்? குறிப்பாக எனக்கு முகத்தில் சூடு கட்டி வரும். நிறைய பேருக்கு சூட்டு கட்டி, சின்ன சின்ன கட்டிகள் வருவது, இல்லைன்னா சில பேருக்கு பயணம் போய் எங்கேயாவது முகத்தில் ஒரு கீறல் விழும், இல்லைன்னா பல் சார்ந்த உபாதைகள், பல் இருக்கு இல்லையா, பல் ஆடம், இல்லை பிடுங்கிறது, இல்லை பல்லில் அந்த பல் கட்டுறது, இல்லை பல்லில் இப்போ என்னென்னோ புது டெக்னிக்கெலாம் சொல்ல, பல் ஆணி போட்டு ஸ்க்ரூ போடுறேன்லாம் சொல்கிறாங்க. இல்லை பல்லு கட்டுற விஷயம், இல்லை பல்லுக்கு காப்பு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக செய்வீங்க. செய்கிறதுக்கு கிரகங்கள் உங்களை தூண்டும். அது தேவையா தேவையில்லையா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா வச்சிங்களா, உங்களுக்கு லட்டு தின்னவும் ஆசை, சாப்பிட்டா சுகர் வந்துடுமானும் பயம். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அப்போது தகுந்த ஒரு ஆலோசனை பெற்று சிறந்த மருத்துவரை அணுகி கன்சல்ட் பண்ணிட்டு செஞ்சுக்குங்க. இதில் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் நரம்பு, அதான் சொல்கிறேன், நரம்பு பல்லில் பார்த்தீங்கன்னா சொத்த பல் உள்ளே இருக்க அந்த வேரில் பிரச்சனை வரும். வேர் வரையும் போயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. சில பேருக்கு என்னெல்லாம் முகத்தில் அந்த நரம்பு வாதத்தால் அந்த முகவாதம்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ முகவாதம் சொல்லுவாங்க இல்லையா,
அந்த நரம்பு இழுக்கிறது, இந்த மாதிரியான முகவாதம்லாம் இந்த காலகட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பயப்படக்கூடாது. நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா பயமே போயிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். நீங்கள் நியூ அதிகமாக மூஞ்சி கோணிக்கம் வாய் கோணிக்கெல்லாம் சொல்கிறீங்களா யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, சின்ன வயசில் வராது, வயசானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்புறம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், மறுபடியும் வந்து குரு உங்களை பார்க்குறாரு. யாராவது பணத்தை கட்டி எங்கேயாவது ஏமாந்து இருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் திருப்பியும் கைக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு பாதியாவது கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னு பணமழையில் நினைக்கும்போது கண்ணு முன்னு தெரியாது, உலகமே தெரியாது. 10 பேர் அட்வைஸ் சொல்லுவான், எவன் காதுக்கு சொன்னதும் காதில் விழாது. எப்போ ஒரு மனிதன் அனுபவத்தை கெடுவான்னா பிரச்சனை வரும்போது தான் அனுபவம் வரும். ஸோ அதனால் அந்த அனுபவத்தின் வழியாக அதுக்கப்புறம் எதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏமாந்த பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே போல் மருத்துவ சிகிச்சை, இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய சிகிச்சை என்பது நிறைய பேருக்கு குழந்தை பேர் என்பது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கூட கிடைக்கும். இந்த வாரத்தில் குழந்தை பேர் என்பது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசித்தால், ஏன்னா நிறைய பேர் விருச்சிக இந்த குழந்தையாலே மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. மன அழுத்தம் வர்றதுக்கு சும்மா இல்லை, குழந்தையாலே நிறைய பேர் குழந்தைய பார்த்துக்கிட்டே மன அழுத்தமாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளை அன்பாக நேசிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ இல்லை, விருச்சிக ராசிக்கிற உங்கள் குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க. வாழ்க்கை சூப்பர் எப்போதும். நன்றி, வணக்கம்.